ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் எம்எஸ்எஃப் வியூஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த நினைவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த நினைவிடத்தில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியமும் இருக்குது. அந்த மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்கா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் யார் போகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் அவங்க தொடர்ந்து வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் ஆண்ட போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நினைவிடத்துக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினைவிடம் கலைஞரோட நினைவிடம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போக முடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா கலைஞரோட சிலை ஒன்று இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அவருடைய நினைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வழியாக நம்ம போகலாம். ஸோ வெயிலில் இருக்கிறதுனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு இடமும் ஸோ நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதியும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சேர் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து மியூசியம் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அங்கே போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிய டைம்ன்றதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு போயிருக்காங்க, இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்புவாங்க. அப்போ நம்ம அவங்களோட வந்து போகலாம். ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டிசைன்லாம் பண்ணி அந்த நினைவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைச்சிருந்தாங்க. அவருடைய சிந்தனைகள், அவரோட வாழ்நாளில் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் எழுதிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடிதங்களாக வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது. அதே மாதிரி இந்த நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா 2018 அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து 2024 பிப்ரவரி அப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2021 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24 அன்னைக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து ஆர்டிகல் 110 படி வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2024 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் என்னென்னலாம் பண்ணார், சாதனைகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2.21 ஏக்கர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா இடத்த ஒதுக்கி 39 கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கலைஞருடைய சிலைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நினைவிடம் இங்கே இருக்குது. ஸோ இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா கலைஞருடைய உருவம் இருக்கும் அந்த ஸ்டாச்சுவில் அங்கே இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் நாட்டிலேருந்து ஸ்பெஷலாக வந்து வர வச்சு மார்பிள் கல்லால் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனது. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வெயில் பட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்கும். அதே மாதிரி நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லேசர்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி அந்த ஒரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கல்லறை கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம் அப்படின்னா மியூசியம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20,000 சதுர அடியில் 15 அடி ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. அவரோட கல்லறையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுக்காமல் உழைத்து கொண்டவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு வாசகத்தையும் போட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போச்சிருக்காங்க. வியட்நாம் நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட மார்பிள்ஸ் இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மேலே ஆஃபாக. பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது அந்த சன்லைட் பாடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லுக்காக இருக்கும். இந்த வழியாக நம்ம மியூசியம் போனோம். இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மியூசியமுக்கு போனோம். மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆன்லைனில் வந்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து டிக்கெட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே உள்ளே போயிடலாம். இல்லைனா நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் சேர் இருக்கும், அதில் உட்கார வச்சு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்பிச்சிட்டு பீப்புள் ஒரு பர்டிகுலர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்புவாங்க. அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீப்புளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஏசி தான். உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போகலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே போகலாம். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் பார்க்க நிறைய இது இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியம்குள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு ஃப்ரீ தான். அங்கே வாங்கிட்டு நம்ம அதை வெயிட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறோம், ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண தேவைன்னா ஸ்ட்ரெயிட்டாக டோக்கன் காமிச்சிட்டு உள்ளே போயிடலாம். நீங்கள் போகும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் இது உள்ளே போகும்போது டோக்கன் காமிச்சின்னா உங்களை உள்ளே விட்டுருவாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஏசி தான். ஸோ இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஸோ உள்ளே நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம். ஸோ வெயிலுக்கு அதுக்கும் ஏசி உள்ளே நல்லா சில்லுன்னு இருக்கும். ஃபேமிலியெல்லாம் போகலாம், வந்து உள்ளே நல்லா பார்த்துட்டு வரலாம். ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும் நல்லா உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஒரு வாழ்நாளில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நல்ல திட்டங்கள், மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்நாளில் பண்ண போராட்டங்கள், ஒரு நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பார்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவாகவும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் பண்ணும்போது இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கும். சிலை டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது உள்ளே தெரியல எப்படி போனோம் அப்படின்னாலும் உள்ளே கைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள்லாம் இருப்பாங்க. ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு தியேட்டர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3D தியேட்டர் இன்னொன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட வாழ்நாளில் இது பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டு காமிப்பாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். தேட்டர் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3Dயில் வந்து பேசுவார். ஸோ இது உள்ளே போய் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கலைஞரே வந்து பார்த்திங்கன்னா நேரில் நின்று பேசுகிற மாதிரி தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் 3D எஃபெக்டில். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து அவருடைய கோபாலபுரம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஸோ அவர் கூட இருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக போட்டிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேராண்ட போய் நின்றுட்டோம்னா ஃபேமிலியாகவும் போகலாம், தனியாகவும் போகலாம். நம்மளுக்கு ஃபோட்டோ வேணும்னா நம்ம போய் நின்றுட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு 3D இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை கலைஞர் வந்து உட்காந்துருக்க மாதிரி நம்ம பின்னாடி நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நம்ம இன்றைக்கி போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே எல்லாமே ஃப்ரீ தான். அதே மாதிரி இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து உங்கள்கிட்ட வந்து சோஃபாவில் உட்காந்து பேசுகிற மாதிரி 3D அனிமேஷன் வீடியோ தான். அது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்னு சொன்னால அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேட்டர் ஒன்று இருக்கும். அதுவும் வந்து பார்க்குறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடும் உள்ள கலைஞருடைய வாழ்நாளில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய
சாதனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காட்டுவாங்க. ஸோ இதான் அந்த தேட்ரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொன்னல கலைஞர் அவர்கள், அது வந்து பார்த்திங்கன்னா 3D அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உருவம் வந்து பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுக்கு போனீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடும். அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் மாதிரி ஒரு ட்ரெயினில் போகிற ஒரு எஃபெக்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவே சின்ன பசங்கள்லாம் போனாங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கும். இந்த 3D அனிமேஷன் இந்த தேட்டர்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பீப்புள் செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் உள்ளே அனுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் வெளியே வரும்போது லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய செலவு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனால் லைனில் வெயிட் பண்ணோம். ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. இது நல்லாயிருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3D கிளாஸ் கொடுப்பாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சீட் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் சீட் மாதிரி இருக்கும். 2 பக்கமும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் உள்ளே வந்து உட்காந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூ எங்கே வரையும் நிற்கிது பாருங்கள். ஸோ அந்த 3D பிக்சர் நான் சொன்னேன் இல்லையா, அது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் முடிஞ்சிடும். அதோட அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துடும். உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் கண்டிப்பாக போங்க. உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நெடுவனம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய லைட் வந்து பார்த்திங்கன்னா மேலே படும். அது படும் போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லீவ் டைமு அப்படின்றதுனால ஸோ போனீங்க அப்படின்னா எல்லாம் ஃபேமிலியாக போங்க. போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே போயிட்டு மெரினா பீச்சுக்கு போய் அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலைஞர் நினைவிடம் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே அம்மா நினைவிடம் இருக்கும். அங்கேயும் மியூசியம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினைவிடத்துக்கு பேக் சைடில் இருக்கோம். ஸோ இங்கே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கும். பேக் சைடில் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வருது பாருங்கள். பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி இந்த நினைவிடத்துக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். அங்கே போய் நம்ம உட்காந்து நல்லா ஜில்லுன்னு நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் நைட் டைம்லலாம் போனீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லை விளாக் வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறேன். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.